சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆந்திரா மாநிலம் திருப்பதி ராஜீவ் நகர் விஜயபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் 36 வயதான ஜெகதீஷ் பாபு. இவர் ஆந்திர மாநிலம் மதனம்பள்ளியில் நட்சத்திரா என்ற பெயரில் ஹோட்டல் ஒன்றை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் இவர் புதிதாக திருப்பதியில் ஹோட்டல் ஒன்றை தொடங்க முடிவு செய்துள்ளார். இதற்காக ₹1 கோடி பணம் தேவைப்பட்டிருக்கிறது. இதையடுத்து ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசனிடம் சென்று பண விவகாரம் தொடர்பாக பேசியிருக்கிறார். அப்போது அவர் மூலமாக சென்னையை சேர்ந்த சிவக்குமார் என்பவர் ஜெகதீஷ் பாபுவுக்கு அறிமுகமாகியுள்ளார். இதையடுத்து அவரது ஏற்பாட்டின் பேரில் வேலூர் மாவட்டம் கேவி குப்பத்தைச் சேர்ந்த ஸ்ரீராம் பாபு என்கிற சதீஷ் என்பவரும் ஜெகதீஷ் பாபுவுக்கு அறிமுகமாகியிருக்கிறார். அதன் பிறகு ஜெகதீஷ் பாபுவிடம் பேசிய சதீஷ் வட்டிக்கு ₹1 கோடி கடன் பெற்று தருவதாகவும் அதற்கு வீட்டு பத்திரமும் கடன் பெறும் நடைமுறை கட்டணமாக ₹4,15,000 கொடுக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். மேலும் அந்த பணத்தை கிருஷ்ணகிரி புதிய பஸ் நிலையம் அருகில் உள்ள RKV ஹோட்டலுக்கு கொண்டு வருமாறும் கூறியிருக்கிறார். இதை நம்பி ஜெகதீஷ் பாபு தனது உறவினர் மஞ்சு பார்கவ் என்பவருடன் ₹4,00,000 பணத்துடன் அங்கு சென்றிருக்கிறார். அப்போது அங்கு காரில் வந்திறங்கிய சதீஷ் ஜெகதீஷ் பாபு மற்றும் அவரது உறவினர் மஞ்சு பார்கவ் ஆகியோரை காரில் ஏற்றிக்கொண்டு சென்றிருக்கிறார். சிறிது நேரத்தில் மஞ்சு பார்கவை கீழே இறக்கிவிட்ட சதீஷ் கடன் ஏற்பாடு செய்தவருக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்று கூறி ஜெகதீஷ் பாபுவை மட்டும் காரில் அழைத்து சென்றுள்ளார். அந்த கார் கிருஷ்ணகிரி குப்பம் சாலையில் உள்ள MTV என்ற தனியார் பள்ளி அருகில் சென்றபோது திடீரென கார் ஒன்று ஜெகதீஷ் பாபு சென்ற காரை வழிமறித்துள்ளது. பின்னர் அந்த காரிலிருந்து இறங்கிய மர்ம நபர்கள் ஜெகதீஷ் பாபுவை கீழே இறக்கிவிட்டு 2 கார்களிலும் பணத்தை எடுத்துக்கொண்டு தப்பிச் சென்றுள்ளனர். இந்த நிலையில் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த ஜெகதீஷ் பாபு இது குறித்து மகாராஜா கடை போலீசில் புகார் அளித்தார். அதில் கடனாக ₹1 கோடி வாங்கி தருவதாக கூறி சதீஷ் தன்னிடம் ₹4,15,000 பணம் எடுத்து வர சொல்லி ஏமாற்றி வேறு காரில் ஆட்களை வரவழைத்து பணத்தை எடுத்து சென்று விட்டார். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகாரில் கூறியிருந்தார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த மகாராஜா கடை போலீசார் விசாரணை நடத்தியதில் வேலூர் மாவட்டம் KV குப்பம் மாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த சதீஷ், ஓட்டேரி இந்திரா நகரைச் சேர்ந்த நரேஷ்குமார், காட்பாடி கோபாலபுரம் விஷ்ணுபிரியா நகரைச் சேர்ந்த சஜர் அகமது, கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த 52 வயதான நாகராஜ், கிருஷ்ணகிரி மாவட்டம் பூனப்பள்ளியைச் சேர்ந்த 38 வயதான முருகன், எண்ணேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த 33 வயதான கோபால், 38 வயதான பெங்கூர் உசேபா, 33 வயதான பெரியசாமி ஆகிய 8 பேர் இந்த பணப்பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்திருக்கிறது. இதையடுத்து 8 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ₹4,00,000 பணத்தையும் 3 கார்களையும் பறிமுதல் செய்துள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.